சனி பயிற்சி ஆகுது. நீங்கள் போய் திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க. சனீஸ்வரருக்கு போய் எள்ளு தீபம் போடுங்க. சனீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி போங்க. சனிக்கு பிரீத்தி பண்ணுங்க. அங்கே போய் பூஜை வைங்க. உங்கள் சனியோட நட்சத்திரத்தன்னைக்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இத்தனையும் ஒரு சனி பயிற்சிக்கு சொல்லுவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னேன்ல, இந்த 2 சனியும் இருக்கிறவங்க போய் அர்ச்சனை பண்ணாலோ, பூஜை வச்சாலோ, சனீஸ்வரர் கோயிலுக்கு போனாலோ, திருநள்ளாறு போய் முழுகிட்டு வந்தாலோ, நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த 2 விஷயந்தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக நடக்கும். புரிஞ்சதுங்களா? கெட்ட சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடாத இடைஞ்சல்களை கொடுத்துருவார். நீங்கள் அங்கே போயிட்டு வந்ததுனாலேயே. ஏன்னா நீங்கள் போய் சனியை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு வரீங்க. உங்களுக்கு போகவே தேவையில்லை. சனி பக்கமே நீங்கள் போகக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் சனியை நல்லா ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு வரீங்க. அவர் உங்களை திரும்பி கூட பார்க்காம இருந்தவர் நீங்களாவே போய் நான் இருக்கேன் ஆஜரானா அவர் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு விட்ருவார்.